முன்கூட்டிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய நிதின் அவர்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. பதவியை முழுநேர தலைவராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாலேயே கோவைக்கு வந்திருப்பது, தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பது, இரண்டாவது முறையாக புதுச்சேரிக்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பது எந்த அளவிற்கு தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பதை நினைத்து எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு கொடிசியால ப்ரொஃபஷனல் அவர்களோட மாநாடு, அவர் தொழில் முனைவோர்கள், வேறு வேறு தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள், அவர்களுக்கான மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்தது எங்களுக்கு கோர் கமிட்டி நடக்குது, சாயந்தரம் நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் கோர் கமிட்டி, அதுக்காக நான் வந்திருக்கிறேன். நாளைக்கு பொங்கல் விழாலையும் கலந்து கொள்கிறேன். பாஜக அதிமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எப்ப தெரியுதுன்னா, இதுல அதிமுக பாஜகவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க கூடாது, முதலமைச்சரை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். கொளத்தூர்ல பேசினாலும் சரி, வேற எங்க பேசினாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அமித்ஷா அவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்றாரு, அவங்க உழைக்கிறதெல்லாம் பார்த்தா 200 தாண்டுன்னு அவர் நினைக்கிறாராம். நாங்க எங்களுக்கு 210 தாண்டும், ஏன்னா நாங்க அதை விட கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். எங்க அகில பாரத தலைவர் அமித்ஷா வந்து பொங்கலை ஆரம்பிச்சு வச்சார். அதே மாதிரி இன்னைக்கு மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் எங்களுக்கு வந்து இந்த இன்னைக்கு பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இடையில ஈரோடுல வந்து நம்ம விவசாய அமைச்சர், மத்திய விவசாய அமைச்சர் பொங்கல் கொண்டாடினாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக மத்திய அமைச்சர்கள் வந்து கொண்டாடிய பொங்கல் இந்த பொங்கல். அப்படின்னா எங்களோட வெற்றியை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். 2026 வெற்றி. ஆனா இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் திமுக எல்லா இடங்களிலும் அராஜகம். ஒரு கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுகவிற்கு பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. நடு இரவுல சவுக்கு சங்கர் அவர்களை யூடியூப்ல கருத்து பரிமாறினார்னு சொன்னதுக்காக நடு இரவுல கதவை உடைச்சு கைது செய்தவர் இன்று ட்விட்டர் போடுறாரு, இங்க சென்சார் போர்டு மத்திய அரசு ஒரு கிளையா சேர்ந்துட்டு எப்படி இடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி, அது எல்லாமே தன்னார்வ தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனங்கள். அதுல வந்து இவங்க குடும்பமே சினிமா துறையில இருந்த குடும்பம். ஆக அவங்களுக்கு நல்லா தெரியும் சென்சார் போர்டோட வழிமுறைகள். இந்த சென்சாரோட வழிமுறைகளை தெரிந்து கொண்டும் வேண்டுமென்றே மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒரு ட்வீட் போடுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்களை முதலமைச்சர் திசை திருப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்ங்க கேக்குறீங்க? சென்சார் போர்டுல போய் கேளுங்க. சென்சார் போர்டுல கேட்க வேண்டியதெல்லாம் இல்ல. அண்ணாவோட கருத்து எல்லா இடங்களும் வெளியே சொல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல எனக்கு என்ன தெரியும், நீங்க சென்சார் போர்டுல போய் கேளுங்க. நான் படம் பார்த்துட்டு சொல்றேன். படம் இல்ல அதாவது அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருந்தால் அதை மியூட் பண்ணுவாங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்கள் இருந்தால் அதை எடுக்க சொல்லுவாங்க. அதனால நான் படம் பார்த்துட்டு வந்து இதை மியூட் பண்ணது சரியா இல்லன்னா நீக்குனது சரியான்னு நான் நாளைக்கு படம் பாக்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்கிட்ட கேட்டா எனக்கு பதில் இல்ல. நீங்க ஜனநாயகன் வரல, பராசக்தி வந்திருக்கு, அதை யோசனை பண்ணுங்க. இல்ல அதுக்குன்னு இல்ல, ஏன்னா இப்ப இந்த ஒயிட் காலர் டெரரிசம்னு சொல்றோம், ஒயிட் கோட் டெரரிசம் அதிகமா இருக்கு. மருத்துவரா இருந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால அவங்க வந்து அதனால க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே தவிர, இதுவரைக்கும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜ் திறந்தவர். இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் திறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி திறந்து கொண்டிருப்பவர்கள் ஒருவரை மூடுறாங்கன்னா அதுல வந்து தீவிரவாத நடவடிக்கைகள் இருந்ததுனால மூடி இருப்பாங்க. அதுல ஏற்கனவே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட மாணவர்கள் இருந்தால் நிச்சயமா அவர்களுக்கு வேறு கல்லூரியில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்வார்கள். அத உண்மையான ஜனநாயகன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்புறம் ஏன் அவரு அதை மீற போறாரு? அதான் எனது கருத்து. ஆலோசனை பண்ண பிறகுதானப்பா தெரியும். நீங்க நான் ஆலோசனை பண்ணிட்டு வருவேன், உள்ள என்ன ஆலோசனை நடந்து நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. அதுதான் இல்ல, நாங்க 2026 வெற்றி பெறணும் அப்படின்றதான் எங்க எல்லாரோட எண்ணமும்.
அதுக்கு கடுமையா உழைக்க தயார். அதனாலதான் முதலமைச்சர் இவங்களெல்லாம் பார்த்து 200 தாண்டுவோம் சொல்லும்போது எங்களுக்கு 210 நாங்க தாண்டுவோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவாதத்திற்கு போன எங்க இளைஞரணியர்களை தாக்கி இருக்காங்க. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அது எப்படி சொல்றேன்னு தெரியல, அவர் போய் சொல்ல வேண்டாம். நாங்க உள்ள எதுவுமே யாரானு பிஜேபியில உள்ள வந்து துண்டை காமிச்சிங்கன்னா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க பிஜேபி வருவோம், உள்ள நாங்க பதில் பேசுவோம், அதுக்கு நீங்க சேகர் பாபு ஆளை கூட்டிட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணுவீங்களா? அதுவே பாருங்க, நாங்க சேகர் பாபு எங்களுக்கு கூட 100 பேர் அனுப்பியிருக்காருன்னா அந்த ரவுடித்தனம் தான் நாங்க இப்ப எதிர்க்கிறோம். அதனால நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தொலைக்காட்சியில மட்டும் இல்ல, தேர்தலிலும் எதிர்த்து நிச்சயமாக பாஜக காவி படை நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது எனது கருத்து. இல்ல பேச, அதாவது அரசியல் கட்சியில எது வேணாலும் இருக்கலாம், பட் அதுக்கு பேச விடாம தடுத்தா நீங்களும் பேசுங்க. அதுக்கு வன்முறை தீர்வா? வன்முறை தீர்வான்னு நான் கேக்குறேன். அது நீங்க தடுப்பு, அது அரசியல் கட்சியில யார் வேணா. நான் கேக்குறேன், எதுக்கு தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டது? எதுக்கு எரிக்கப்பட்டது? எதுக்கு எரிக்கப்பட்டது? ஒரு கருத்து கணிப்பு போட்டா உள்ள நுழைஞ்சு நீங்க எரிப்பீங்க. அப்புறம் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன். எதுக்கு யூடியூபர் வீட்டுக்கு போய் கதவை உடைச்சு ஏன் கைது பண்றீங்க? அப்புறம் நீங்க வந்து மோடி அவர்கள் ஒரு திரைப்படத்தை தடுக்கிறாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேக்குறேன். அரசியல் கட்சினா எதிர்த்து பேசதான் செய்வாங்க, உம்முனா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினால பாஜகவை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லைன்னு சொல்றேன். நீங்க வெளியே உட்கார்ந்து சேகர் பாபு ரவுடிங்களை வச்சு நீங்க அடிப்பீங்களா? சரியாது. என்ன எதிர்கொள்ளதான் போறீங்க? தேர்தல் எல்லாம் எதிர்கொள்ளதான் போறோம். பயந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப வந்து வெளியே நின்று ரவுடிங்களை வச்சு நிக்கிறாங்களாம். அவர் வந்து யாரை பார்த்தாலும் இன்னைக்கு இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், பிஜேபியை பார்த்தா பயந்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமா கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கள், கலாட்டா ரீதியாக எதிர்கொள்ளாதீர்கள் என்பதை முதலமைச்சரே அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது எனது கருத்து. என் தனிப்பட்ட கருத்து நான் சொல்றதுக்கு மாநில தலைவர் எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறார்களே. பாஜக தனிப்பட்ட கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, நான் எடுத்துக்கொள்ள போறேன். அவ்வளவுதானே, என்னை யாரும் தடுக்கலையே. இன்னைக்கும் சொல்றேன், எல்லாரும் ஒன்றாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது எனது கருத்து. பிரியக்கூடாதுன்றது எனக்கு, வாக்குகள் பிரியக்கூடாதுன்னு அண்ணனும் அதே தான் சொன்னாரு, நம்ம நயனார் அண்ணனும் அதே தான் சொன்னாரு. என்னோட கருத்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. கொள்கை எதிரின்றது, கொள்ளை அடிக்கிற எதிரிய நீக்கணும்னா கொள்கை எதிரியானாலும் பரவாயில்ல. ஏன்னா அரசியல்ல 67 ராஜாஜி அவர்கள் எல்லாம் இணைந்து காங்கிரஸை தோக்கடிச்சாங்க. அதனால இன்னைக்கு உதிரியாக இருக்கக்கூடாது, எதிரணியினர் உறுதியாக இருக்க வேண்டும் எனது கருத்து. அதுக்காக திருப்பியும் நான் விஜயை கூப்பிடுறேன், விஜய் நான் அப்படின்னு இல்ல, எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கிறது, அது அவருக்கு இருக்குன்னு அப்படிதான். அது எனக்கு தெரியாதுப்பா, எனக்கும் தெரியாது. கேட்டுதான் சொல்லணும், சென்சார் போர்டை தான் கேட்கணும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நானும் படத்தை பார்க்க ஆவலாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன? ஆமா, போய் தானே அப்ப ஆகணும். சட்ட விதிகளின் படி போனா போய் தானே ஆகணும். சினிமாக்கு மட்டும் போக கூடாது, திரைப்படத்தை மட்டும் போக கூடாது, சிபிஐ விசாரணை கூட போய் தானே ஆகணும். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எது நடக்குதோ அது நடக்கும், அவ்வளவுதான். இப்ப சொல்றேன், அதிமுக பாஜக ஓகேவா, ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஏன்னா நாங்க ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நீங்க அந்த ஒரு வார்த்தையில வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியா அந்த கூட்டணியா எங்களை வந்து நீங்க குழப்பவே பாக்காதுங்கப்பா. உங்களுக்குள்ள 1000 குழப்பம் இருக்கு. நான் கேக்குறேன், செல்வ பெருந்தகை என்ன பேசுறாரு, சகோதரி ஜோதிமணி என்ன பேசுறாங்க, பிரவீன் அவர் என்ன பேசுறாரு. ஆக உங்களுக்குள்ள 1000 குழப்பம் இருக்கு. நான் சொல்றேங்க, இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிறைய கட்சி வரும், ஒன்றா நாங்க தேர்தலை சந்திப்போம். இன்னைக்கு இருக்கிற இண்டி கூட்டணி, திமுக தலைவிலான கூட்டணி வெலவெலத்து போகும், பிரிந்து போகும். உள்ள எல்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் சரி, பார்க்க தான் போறீங்க. நாங்க சேர 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 அவங்க பிரிய பிரிய பிரியதான் நடக்கும். இப்ப ஏன் ஆசை ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் மேல உள்ளவங்க ஆசை என்னதோ அது நடக்கும், அவ்வளவுதான். எனக்கு மேல உள்ளவங்க என்ன ஆசையோ அது என்னோட ஆசை.
அது தெரியாது. அது மேல உள்ள ஆசை, அது என்னோட ஆசை. மேல உள்ளவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றாங்களோ அது நான் செய்வேன். ஆமா, அது அக்காட்ட தான் கேட்கணும். பிரேமலதா அக்காட்ட போய் கேளுங்க. அவங்ககிட்ட கேளுங்கப்பா, என்கிட்ட கேட்காதுங்க. எப்படியாவது பிரிச்சு விட்டுறணும்னு நினைக்காதுங்க. அப்படி பிரியவே மாட்டோம் நாங்க. இன்னொரு அணியில போய் பாருங்க, பிரின்னு இருக்கு. நான் கேள்வி கேட்டு கேட்டு அதிமுக முதல்ல பாஜக முதல் சொன்னீங்க. அதிமுக சொல்லிட்டு போறோம், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. திமுக தோக்கடிக்கணும் எங்களுக்கு. அதனால நாங்க யாரு மேல யாரு கீழே யாரு இணைஞ்சு யாரு கூட்டணி, திமுக வீட்டுக்கு போகணும்பா. ஒற்றை கொள்கை அதுதான். போதுமா?